எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி உடனடி தக்காளி தொக்குன்றது நான் இன்றைக்கி எப்படி ஊருக்கான மாரி பார்க்கலாம். இதை நான் எப்போயுமே வேலைக்கு போய்ட்டு அர்ஜென்ட்டுக்கு கடகடன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் ஒரு தக்காளி பழத்தில் மட்டும் செய்கிறது. ஒரு 5 தக்காளி பழத்தை 4 கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு எண்ணெயில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். நான் கூட என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், நல்லா பழுத்த தக்காளி, நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நான் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டேன். இதிலே நல்லா மசிச்சு எடுத்தால் இதுவாகிடும். ஸோ இது கூடியே பாருங்கள், ஒரு 7 பல்லு பூண்டு நல்லா 5 பல்லு இடித்து வச்சுருக்கேன். நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கூடியே அதுவும் வெந்துடும். இது ஒரு 2 தோசை ஊற்றிட்டு அந்த தோசை இது பண்ணுறதுக்குள்ளே இது நான் செஞ்சுருவேன் 5 நிமிஷத்தில். எங்கள் வீட்டில் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சம் நான் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா அப்போ ட்ராவல் டைமில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு 2 நாள்னால உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கெட்டு போகாமல் இட்லிக்கோ சப்பாத்திக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் சாதத்துக்கோ கூட நீங்கள் நல்லா இது பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். வாங்க பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி பழத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எப்படி பாருங்கள், நல்லா பூண்டு நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் இது போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி. இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். காரம் கொஞ்சம் நல்லா உரைக்கும். இல்லைன்னா புளிப்பு தக்காளி புளிப்பு மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த இதுலேயே நல்லா மிளகாத்தூள் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு இதில் ஒரு 2 செகண்ட் நம்ம மூடி வச்சிடலாம். எண்ணெயில் நல்லா ஆயில் திரிஞ்சு வரும். எவ்வளோ ஆயில் நல்லா திரிஞ்சு வந்துருக்கு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா நான் ஹை ஃப்ளேமில் வைக்க மாட்டேன், சிம்லேயே வச்சு தான் செஞ்சுடுவேன். இது இன்னும் நீங்கள் கலரை நான் ஊற்றின ஆயில் திரிஞ்சு வரும். இதில் சுத்தமாக தண்ணின்றது நம்ம யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது 1 வாரம்னா கூட நல்லா ஏர்டைட் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டைம் காலைல டைமில் பசங்களுக்கும் ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறதுக்கும் நான் காலைல 2 தோசை ஊற்றிட்டு இது கொடுத்துருவேன் பசங்களுக்கு. ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். நான் கொஞ்சம் தாளிப்பு இது பண்ணி கொடுப்பேன். பாருங்கள், வைக்கிறப்ப சைட்லலாம் எப்படி ஆயில் தெரிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ ஆயில் தெரிஞ்சு வந்திருக்கு. நான் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் தான் நான் இதில் விட்டேனே. ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிட்டுருக்கேன். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இன்னும் இப்படியேவும் சாப்பிட்லாம், இப்போ தாளிப்பும் சேர்த்துக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதில் ஆயில் இருக்குது. சும்மா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சே வருது. நல்லா பொரிஞ்சிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 5 கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன்.
வீக்கெண்டுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு தக்காளி ஊறுகாய். அவ்வளோதான் மக்களே. இது நீங்கள் நிறைய செய்யணும்னால செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு மட்டும் தேவையான அளவு நான் கொஞ்சமாக ஒரு 5 தக்காளி பழம் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வாங்க மக்களே, எல்லோரும் சாப்பிட்லாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். தேங்க்யூ.